ஏழாவது சாப்டர்ல பகவத்கீதா 7வது சாப்டர்ல 17வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி. ஈஸ்வர் பாணி மாதாஜி, மைதிலி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஓகே ஓகே சரி. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாமா மாதாஜி? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். தெரியுது. ஓகேடா. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி, ஒரே நிமிஷம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதா 7வது சாப்டர் 17வது ஸ்லோகம். தேஷாம் ஞானி நித்யயுக்தா 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 ஏகபக்திர்விசிஷ்யதே 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 प्रियो हि ज्ञानिनो यर्थम् प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् 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 अहं स च मम प्रियः 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 तेषां ज्ञानी नित्ययुक्ता तेषां ज्ञानी नित्ययुक्ता एकभक्तिर्विशिष्यते एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः अहं स च मम प्रियः हरे कृष्णा. ஈஸ்வரி பாணி மாதாஜி வாசிக்கிறீங்களா மாதாஜி? வாசிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி நான் சொல்லும் போது என் பேர் வருதா உங்களுக்கு? வருது மாதாஜி. சரி, ஏன்னா எங்களுக்கு இங்க எனக்கு உங்க பேரும் அந்த அவங்க பேர் தான் வருது, என் பேர் வரமாட்டேங்குது ஸ்கிரீன்ல, அதான் கேட்டேன். ஓகே மாதாஜி. பதம் 17. தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஞானி நோத்யர்த்தம் பிரியா ஹி ஞானி நோத்யர்த்தம் அகம் ச ச மம பிரியः. தேங்க்யூ மாதாஜி. ஹரே போல். கிருஷ்ணா. தேங்க்யூ. அது ஸ்டான்ஸா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதை ஒரு தடவை நான் பாடிடுறேன். அதுக்கப்புறம் மல்லீஸ்வரி மாதாஜி நம்ம இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி ஓ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ விக்ரஹாராதன நித்யானானா ஸ்ருங்கார தன்மந்திரமார்ஜனாதௌ யுக்தஸ்ய பக்தாம்ஸ்ச நியுஞ்சதோபி
வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். ஹரே கிருஷ்ணா. சோ ஹரே இந்த ஸ்டான்ஸால வந்துட்டு சுருக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத மாதிரி ஒரு குரு அப்படின்னா, டெய்லி வந்துட்டு நித்தியமா வந்துட்டு ஸ்ரீ விக்கிரக ஆராதனா, அதாவது பகவானோட அர்ச்சா விக்கிரகத்துக்கு டெய்லி வந்து ஆராதனை பண்ணி அப்படி அந்த பகவானோட விக்கிரகத்தை வந்துட்டு ஸ்ருங்காரம் பண்ணி, அதாவது அதை அலங்கரிச்சு தன் மந்திரா, அவரோட மந்திர், அதாவது பகவானோட அந்த கோயில வந்துட்டு மார்ஜனாதவ் டெய்லி சுத்தம் பண்ணி, அது அவர் மட்டும் பண்ணாம யுக்தஸ்ய உறுதியோட மத்த பக்தர்களையும் பக்தாம்ச நியுஞ்ச தோப்பி அவங்களையும் அந்த பக்தியில வந்து ஈடுபடுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு குருவுக்கு வந்துட்டு நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஸ்ரீ ஸ்ரீ விக்கிரஹாரா ஸ்ரீ விக்கிரஹாரா தன நித்யநானா தன நித்யநானா ஸ்ரீ விக்கிரஹாரா தன நித்யநானா ஸ்ரீ விக்கிரஹாரா தன நித்யநானா ஸ்ருங்கார தன்வன் ஸ்ரீங்கார தன்மன் திரமார்ஜனாதௌ திரமாஜனாதௌ ஸ்ருங்கார தன்வன் திரமார்ஜனாதௌ ஸ்ரீங்கார தன்மந்திரமார்ஜனாதௌ யுக்தஸ்ய பக்தாம்ச்ச யுக்தஸ்ய பக்தம் ச நியுஞ்சதோபி நியுஞ்சதோபி யுக்தஸ்ய பக்தாம்ச்ச நியுஞ்சதோபி யுக்தஸ்ய பக்தம் ச நியுஞ்சதோபி வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பாட ட்ரை பண்றீங்களா? எஸ் மாதாஜி. ஹரி போல். ஸ்ரீ விக்கிரஹாராதன நித்யநானா ஸ்ரீங்கார தன்மன் திரமார்ஜனாதௌ யுக்தஸ்ய பக்தாம் ச நியுஞ்சதோபி வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஹரி போல். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு ரசராணி மாதாஜி நம்மளுக்காக இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். हरे कृष्णा माताजी हरे कृष्णा माताजी हरे कृष्णा हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஹரே तांडव கிருஷ்ணா प्रणाम மாதாஜி. माताजी எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा இன்னைக்கு माताजी மங்களாச்சரணம் சொல்லிட்டு இன்னையோட பதத்துல வந்து பகவான் என்ன சொல்றாரு நம்ம வந்து பார்க்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त नमस्ते सरस्वती निर्विशेष शून्यवादी भक्तार्थ देशधारिणी சவுண்ட் வரல மாதாஜி. மாதாஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க. சவுண்ட் வரல. हरे कृष्णा कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे. ஹரே हरे कृष्ण हरे कृष्ण.
சரஸ்வதி மாதாஜி இன்னையோட மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி படிங்க. இவர்களின் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுவரே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்து நேத்தோட பதத்தோட கண்டினியூஷனை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறோம். நேத்து பார்த்தோம் அப்படின்னா 4 விதமான மக்களை பத்தி பிரபு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பகவான் 4 விதமான மக்கள் வந்து பத்தி பகவான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி 4 விதமான நல்லோர்கள் பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுல லாஸ்ட் பாயிண்ட் வந்து யார சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பூரணத்தின் அறிவை தேடுபவர். யாருக்கு? அந்த இன்கியூசிட்டி, அதாவது தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ அவங்கதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பகவான் வந்து அதோட கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாரு. இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம், அந்த முழு ஞானம் என்ன அப்படின்னு யார் ஒருத்தங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்களோ, இப்போ ஆர்வம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு அப்படின்னு சொன்னா அது எப்படியாவது அது அந்த விஷயத்த வந்து நம்மள அடைய வந்து அது நமக்கு வந்து அந்த இதை கொடுத்துக்கிட்டே தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு தூண்டுதலை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த ஞானத்தை அடைய, அதை தெரிஞ்சுக்க யாரு விரும்புறானோ அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவனுக்கும் நான் தான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க நமக்கு சொல்றாரு. சோ இதை வந்து நம்ம டெவலப் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஞானம், இந்த ஞானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஞானம் தான் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மதிப்பையே கொடுக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒருத்தவங்க படிச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா அவங்களை வந்து ஒரு நல்ல மதிப்புல வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டா அவங்க வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குழந்தைங்களை வந்து காலேஜ்ல சேர்க்கிறோம் இல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம்னா, பக்கத்து வீட்டுல இந்த அங்கிள் இருக்காங்க, அவங்களுக்கு இதை தெரியும், அவங்க இதுல வேலை பார்த்திருக்காங்க, இல்ல அவங்க பசங்களை படிக்க வச்சிருக்காங்க, இல்ல இந்த காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு, சோ அவர்கிட்ட கேட்டா நமக்கு வந்து இன்னும் அதை பத்தின நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. சோ அதே மாதிரி இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு டிராவல் பண்றோம், கார்லயே போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த காரை பத்தின எந்த ஞானமுமே இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல அது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே அது பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு அந்த ஞானம் இருக்கும். சோ அப்ப அவங்களால அதை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டோ, இல்ல இதை நம்மளால பண்ண முடியாது, இதுல வந்து நம்ம மெக்கானிக்கை தான் கூட்டிட்டு வரணும், இதுல வந்து இன்ஜின் ப்ராப்ளம் இல்ல, இதுல வந்து அந்த ஸ்ப்ரே பண்ற அந்த தண்ணி இல்ல, சோ அந்த மாதிரி அதை பத்தி ஒரு சின்ன நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா கூட அவங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ இங்க வந்து சாணக்கியர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீப ஒளி. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அஜ்ஞானத்துல இருக்கிறவங்கள, அதாவது ஞானமே இல்லாம இருக்கிறவங்கள வந்து அது வந்து பிரகாசத்துக்கு கொண்டு போகுது. சோ அஜ்ஞானம் இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இருட்டான ஒரு இது. சோ அந்த ஞானம் வந்து அது என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்மள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த ஞானம் இருந்தா மனிதன் வந்து பிரகாசப்படுகிறான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து எந்த ஞானத்தை பத்தி சொல்றாங்க, யார் அந்த ஞானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆன்மீக ஞானத்தை பத்தி சொல்றாங்க. பகவான் இங்க சொல்ற அந்த ஆன்மீக ஞானம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். நான் யார், நான் பகவானோட சர்வெண்ட், பகவான் வந்து முழுமுதற் கடவுள், அவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, அவருக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்து இந்த ஆன்மீக ஞானம். சோ இங்க சில பிரபுபாதர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சென்டிமெண்டலான ஒரு வொர்ஷிப் இல்லாம நம்ம வந்து இதை எதுக்காக செய்யறோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்க சொன்னாங்க, நான் செய்யறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது நாளடைவில் அது போக போக என்ன ஆகும்னா, எவ்வளவு நாள் செய்யறது, இதை எவ்வளவு நாள் இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இது தோண ஆரம்பிச்சிடும். ஆனா அதே இது அந்த விஷயத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இதை இதுக்காக தான் பண்றாங்களா, சோ இந்த மாதிரி செஞ்சா இது பெனிஃபிட் இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி செஞ்சா அது தப்பா, இது மாதிரி செஞ்சா அது கரெக்டா அப்படின்னு நம்ம எப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோமோ அப்போ அது வந்து முழுமையாகுது. அப்ப நம்ம வந்து அதுல ஒரு அன்பு, ஒரு லவ், அதோட நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு வொர்ஷிப் அப்படின்ட்டு நம்ம பண்ணும்போது அது வந்து முறையாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்டலா இவ்வளவு நாள் எங்க வீட்டுல பண்ணாங்க அதனால நானும் அதை பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு விரக்தியாகி அதை கைவிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இவ்வளவு நாள் வந்து பக்தன் தானே, நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானே இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் துன்பம் வந்துகிட்டே இருக்கு, நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும். சோ அப்ப நம்ம நாளடைவுல நம்ம என்ன பண்ணுவோம்,
இவ்வளவு நாள் நான் இந்த கொண்டுட்டே இருக்கிறேன், நான் வந்து கோவிலுக்கு போறேன், இந்த சர்வீஸ் பண்றேன், சாண்டிங் பண்றேன், ஆனா எனக்கு துன்பம் மட்டும்தானே வருது, எனக்கு நல்லதே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் மேல ஒரு பக்தி வரும். நம்ம பண்ற அந்த சாண்டிங் மேல, நாமத்து மேல, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே நமக்கு வந்து ஒரு பக்தி வரும். நம்ம நாளடைவுல பண்றதையும் பண்ணாம விட்டுடுவோம். ஒரு அதுல வந்து ஒரு அன்பு இருக்காது, ஒரு டெடிகேஷன், இந்த மாதிரி ஒரு இது இல்லாம நம்ம வந்து அதை கைவிட்டுடுவோம். ஆனா அதே இது நம்ம துன்பங்கள் வந்து நம்ம பக்தி பண்ண பண்ண அது குறையும். அது எதனால குறையும், எப்படி குறையும் அப்படின்னா, இப்ப துன்பங்கள், நம்ம இருக்கிறது வந்து ஜெயில இருந்துகிட்டு நான் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட முடியுமா? முடியாது. அதே மாதிரி இது வந்து துக்காலயம் அசாஸ்வதம். இது வந்து துன்பங்கள் நிறைந்த இடம். சோ துன்பங்கள் நிறைந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா முடியாது. எப்படியும் அது வரதான் போகுது. இப்ப நம்ம வந்து மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை ஏன் வருது, எதுக்காக இந்த மழை வரணும், மழை வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த லோகத்துல இருக்கோம், இங்க மழையும் வெயிலும் மாத்தி மாத்தி கண்டிப்பா வரும். இப்ப நமக்கு வேணா மழை வராம வர்றது பிடிக்காம இருக்கலாம், ஆனா இன்னொருத்தவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த மழை வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ அதே மாதிரி இப்ப மழை வருது அப்படின்னு சொன்னா நம்ம தான் என்ன பண்ணணும், குடைய வந்து ஜாக்கிரதையா வச்சிருந்திருக்கணும். சோ அந்த மழையில இருந்து நம்மள வந்து பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி துன்பங்கள் வந்து வரதான் போகுது. அந்த துன்பங்களை வந்து நம்ம பக்தி வந்து குறைக்குமே தவிர துன்பம் வரவே கூடாது, ஐயோ கிருஷ்ணா நீ துன்பத்தை மொத்தமா எடுத்துரு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த லோகத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த கோலோகத்திலையும் வைகுண்டத்திலையும் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதுல வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம குறை கண்டுபிடிக்கிறத விட நம்ம அதுல இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். சோ இப்ப நமக்கு வந்து மழையை தடுக்க முடியாது, சோ கூட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி இங்க துன்பங்கள் வரதான் போகுது, அந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, அதை வந்து நம்ம பண்ற பக்தி வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து நமக்கு அதை குறைச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து அது வந்து கிரேட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி குறையுது, இது பக்தி பண்ணும்போது இந்த துன்பங்கள் எப்படி குறையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவான் பிறந்ததுக்கு அப்புறமா பகவானை வந்து வசுதேவர் என்ன பண்றாரு, கோகுலத்துல கொண்டு விடணும், நந்த மகாராஜா வீட்டுல கொண்டு விடணும். அப்போ இப்ப நம்ம எடுத்துட்டு போற மாதிரி ஃபிளைட்ல போக முடியாது, கார்ல போக முடியல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் ஜெயில இருக்கிறாரு, ஜெயில இருந்து தப்பிச்சு பகவானை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த கூடையில வந்து பகவானை பத்திரமா வச்சு கூட்டிட்டு போறாரு. சோ பகவான் பிறந்தாச்சு, எல்லாரும் பகவானை பார்க்க வரணுமே. அப்போ வந்து பயங்கரமா மழை பெய்யுது. அப்போ யமுனா நதியை கடந்து பகவானை வந்து அவர் கூட்டிட்டு போறாரு. சோ அந்த மலையில யமுனா தேவி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா, அந்த அலைகள் எல்லாம் வந்து பயங்கர பெருசா வருதாம். அப்ப அந்த மாதிரி அது பெருசா வரும்போது பகவானோட பாதத்தை வந்து அது தொட்டதுக்கு அப்புறமா ஒரு க்ஷணம் பகவானோட அந்த லோட்டஸ் ஃபீட், அந்த பாதத்தை வந்து அந்த யமுனா தேவி அந்த தண்ணி வந்து தொட்டன உடனே வசுதேவரோட முழங்காலுக்கு கீழே அந்த தண்ணி போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த தண்ணி மேல வரவே இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம மூழ்கி போற அளவுக்கு நம்ம துன்பங்கள் இருந்தா கூட பகவானோட சேவையில, பகவானோட பக்தியில நம்ம இருக்கும்போது அந்த துன்பங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம தூசா போயிடும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ நம்ம வந்து நம்ம பகவான் கிட்ட எந்த அளவுக்கு சரண்டர் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த துன்பங்களால நம்ம அஃபெக்ட் ஆகப்படுறது இல்ல. ஓகே, இப்ப நமக்கு வந்து பெரிய அளவுல வர வேண்டியது நம்ம பண்ண பக்தியினால, அந்த பாவம் நம்ம பண்ண பாவ கர்மத்தினால நம்ம இதை அனுபவிக்கணும்னு இருந்திருக்கும். ஆனா அந்த பக்தி வந்து நமக்கு வந்து அதை குறைச்சு கொடுக்கும். அதோட மேபி அந்த அந்த இது வந்து ஆக்ஷன் வந்து பெருசாவே இருக்கலாம், ஆனா அதோட ரிசல்ட் நம்ம அஃபெக்ட் ஆகுறத வந்து பகவான் வந்து நமக்கு குறைச்சு கொடுப்பாரு. இல்ல அந்த துன்பத்தையோட அதோட இன்டென்சிட்டியை கூட பகவான் வந்து குறைத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிமிலர்லி நம்ம வந்து இந்த ஸ்டேஜ், அதாவது அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அதை வர்ஷிப்பா இல்லாம அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் ரீசனே தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். அதாவது ஒரு பிராமணர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டே டெய்லி வந்து அவரோட டெய்லி அந்த சாதனாசை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு யாகம் வளர்க்குறதோ இல்ல ஒரு பூஜை பண்றதோ. சோ அவர் எதுக்காக அதை பண்ணாரு, அவங்க இருந்த இடத்துல எலி தொந்தரவு அதிகமா இருந்திருக்கும். சோ பிரசாதம் பகவானுக்கு நைவேத்தியம், போகா வந்து எடுத்துட்டு போய் நைவேத்தியம் பண்ணும்போது இந்த எலி வந்து எதுவும் பண்ணிடக்கூடாதே, இங்க பக்தர்கள் வருவாங்க, சோ அப்ப அந்த பிரசாதம் வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த பூனையை வளர்த்திருக்கலாம். ஆனா காலப்போக்குல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுல இருக்க பசங்க எல்லாம், எங்க அப்பா வந்து பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டு தான் அந்த பூஜையை பண்ணாரு, சோ நான் பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டே ஆகணும். அவங்களுக்கு தெரியல அந்த பூனைக்குட்டியை எதுக்காக அந்த வீட்டுல வச்சிருந்தாங்கன்னு தெரியல.
சோ நாளடைவில் அங்க என்ன ஆகுது, பூனைக்குட்டியும் இல்ல, எலியும் இல்ல. அப்ப இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப பூனைக்குட்டி இல்லாம நான் ஒர்ஷிப் பண்ணக்கூடாதோ, அப்ப நான் வந்து பூனைக்குட்டி இல்லாம இந்த விஷயங்களை நான் பகவானுக்கு பண்ணக்கூடாது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டலா போயிடுது. அவங்க எதுக்காக செஞ்சாங்க, அதோட ரிசல்ட், அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரியாம அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சேன். அவங்க இந்த கோவிலுக்கு போறாங்க, சோ நம்மளும் போவோமே, அங்க போய் இதை செஞ்சாங்க, நான் அதை செய்யறேன். சோ இந்த மாதிரி அந்த ஒரு எது, ஏன், எதுக்கு எப்பவுமே வந்து நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதோ காலேஜ்ல ஸ்கூல்ல ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சு இந்த விஷயத்த நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சோ பகவான் வந்து நம்மள வந்து எப்படி இருக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 4 விதமான தூய ஆத்மாக்கள், அதாவது இந்த புண்ணிய பண்ண இந்த 4 விதமான மக்களை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து தூய பக்தர்கள் அல்ல. சோ அவங்க எப்போ, அதாவது மாங்காயா இருக்காங்க. சோ இந்த மாங்காவா இருக்கக்கூடியவங்க எப்போ மாம்பழமா ஆக முடியும் அப்படின்னா, பகவானோட பக்தர்களோட சங்கம் கிடைக்கும் போது அது வந்து அந்த ஃப்ரூட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வரைக்கும் அது காயாதான் இருக்கு. சோ அந்த அசோசியேஷன், அந்த தூய பக்தனா அவங்க எப்ப வராங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இன்க்யூசிட்டி இருக்கலாம், இதை கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதை எப்படியாவது இது பண்ணணும், இந்த இன்க்யூசிட்டிவ் இருக்கலாம், இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கான ரிசல்ட்டை வந்து எப்போ ஒரு கருணையோட ஒரு வைஷ்ணவ பக்தன் வந்து நமக்கு அதை கொடுக்குறாங்களோ அப்பதான் வந்து அந்த காய் வந்து கனியாகுது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இந்த தூய பக்தர்கள், இந்த பகவான் இதுல சொல்றாரே பிரியமானவன் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப யார் அது, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொஸ்டின் கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆகும்னா பகவான் மேல அன்பு, பிரியம் வரும், அந்த லவ் வரும். சோ அந்த லவ் வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பகவான் கூட பிசினஸ் பண்ண மாட்டாங்க, பார்கெயின் பண்ண மாட்டாங்க. நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு அதை செய்யறேன், இது பிசினஸ். கிருஷ்ணா நீ என்னோட பார்ட்னர், எனக்கு 50%, உனக்கு 50%. நான் மட்டும் சந்தோஷமா இல்லையே, நான் மட்டும் துக்கத்துல இருக்கேனே, அப்ப நீ என்னோட துக்கத்துல 50% எடுத்துக்கோ. நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் வீட்டுல. அதே மாதிரி நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நீ எனக்கு எனக்கு என் குழந்தைய கொடு, இல்ல கல்யாணம் பண்ணி வை, எனக்கு நல்ல படிப்பை கொடு, நான் உனக்கு இதை செய்யறேன், இது பிசினஸ். சோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிசினஸ் இல்ல, இந்த பார்கெயினே இல்ல பகவான் கிட்ட. இப்ப குழந்தைங்க கிட்ட இப்ப எல்லாருமே வந்து இங்க பேரண்ட்ஹுட்ல தான் இருக்கும். சோ அப்போ நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்ல, நீ எனக்கு ரிட்டர்ன் என்ன செஞ்சேன்னு எத்தனை பேரண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கறது கிடையாது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு அன்போடு அதை வந்து நம்ம செய்யறோம் குழந்தைங்களுக்கு. என் குழந்தை நல்லா படிக்கணும், அவங்க நல்லா இருந்தா போதும், அவங்க லைஃப்ல அவங்க சூப்பரா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் உனக்கு 10,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கட்டினேன், நீ சம்பாதிச்சு அதே 10,000 ரூபாய் எனக்கு கொடு அப்படின்னு எத்தனை பேர் கேட்கறது இல்ல. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவான் இததான் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. அதாவது அந்த பார்கெயினே, பிசினஸே இல்லாம ஒரு மோட்டிவேஷன், நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்ல, நான் டெய்லி உனக்கு விளக்கேத்தினேன், டெய்லி உனக்கு வந்து நான் வந்து போகா கொடுத்தேன், நீ எனக்கு இதை செஞ்சு தரக்கூடாதா அப்படின்னு அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறவங்க வந்து தூய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் இப்ப வரலாம், அப்ப நம்ம பண்றதெல்லாம் பக்தி இல்லையா, அப்ப நம்ம தூய பக்தர்கள் இல்லையா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. சோ இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த பக்திய பண்ண பண்ண பகவான் நம்ம ஹிருதயத்துல இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, விட்னஸா இருக்காரு. இப்போ நம்ம இந்த பக்திய பண்ண பண்ண அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடா, ஹாப்பியா இருக்கிறாரு. சோ அப்ப நமக்கு என்ன ஆசை இருக்கு, நமக்கு என்ன வேணும், என்ன வேணாம், நமக்கு என்ன செஞ்சா அது நல்லது, எது செஞ்சா அது நல்லது இல்லைன்ட்டு நம்ம ஹிருதயத்துல, நமக்கு வெளியில இருக்க நம்ம அப்பா அம்மாக்கே தெரியுதுன்னு சொல்லும் போது நம்ம ஹிருதயத்துல இருக்க பகவானுக்கு எப்படி தெரியாம போகும்? சோ டெஃபினட்டா அவருக்கு வந்து அதுல தெரியுது. சோ அப்ப பகவான் நமக்கு என்ன வேணுமோ அதை டெஃபினட்டா அதுல வந்து கொடுப்பாரு, அதை நமக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ நம்ம போய் இப்ப வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இதை கொடு, எனக்கு இதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாதான் வந்து அது வந்து ஒரு கலப்படமான ஒரு பக்தி ஆகுது. சோ நம்ம கேட்காம பகவானே வந்து நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு பகவான் அதை நமக்கு தீர்வு பண்றாரு அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீல பிரபுபாதர் வந்து 70 வயசுல வந்து கிளம்புறாரு, அமெரிக்கா போறாரு. போகும்போது அவருக்கு கையில வெறும் 25 ரூபாய் தான் இருந்தது. ஆனா 1965 to 1977 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட இந்த 12 வருஷங்கள்ல வந்து 108 கோவில்களை வந்து அவர் நிறுவனம் பண்றாரு. 70 வயசுக்கு மேல அந்த ஷிப்ல போகும்போதும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இருந்தாலும் அவர் போய் அந்த 108 கோவில்களை வந்து நிறுவனம் பண்றாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கோடியான பக்தர்கள் வந்து நம்ம இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்திலையும் இருக்காங்க. சோ இதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவரோட எஃபர்ட்டா இல்ல பகவானோட கருணையா அப்படின்னு பார்த்தா, அவருக்கு வந்து எப்படியாவது என் குரு கொடுத்த அந்த கட்டளையை நான் நிறைவேற்றிடணும்,
என் பகவானை நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த பக்தருக்கு இருந்த அந்த இதை வந்து பகவான் அதை வந்து திருப்திப்படுத்துறாரு, சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் நம்ம எப்போ இது நான் யாரு, எனக்கு எதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்காங்க, இது வந்து துக்காலயம் நிறைஞ்ச இடம், இங்க நான் இருந்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ரோட்ல நடந்து போகும்போது ஒரு முள்ளு குத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடே எனக்கு வேண்டாம், என்ன ரோடு போட்டிருக்காங்க, நான் வருவேன்னு வந்து அவங்க எதிர்பார்த்து அந்த ரோட நம்ம வருவோம்னு அதை எதிர்பார்த்து அவங்க அந்த ரோட போடல, கரெக்டுங்களா? சோ அதுல வந்து ஒரு முள்ளு குத்துதுன்னு சொல்றதுக்காக நம்ம அந்த முள்ளையோ கல்லையோ குறை சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு வந்து அது மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம காலைல செருப்பு போட்டுட்டு போகணும். சோ இந்த ஞானம், ரோடுனா இப்படிதாங்க இருக்கும், சோ நம்ம சேஃப்டியை பார்த்துக்கிட்டு போகணும். சோ அந்த ஞானம். சோ நம்ம தூய பக்தி பண்ணணும், பகவான் யாரு, நம்ம எப்படி தூய பக்தி பண்ணலாம், எந்த மாதிரி செஞ்சா நம்ம வந்து இங்க இருந்து தப்பிக்கலாம், இப்படிப்பட்ட இந்த ஞானங்கள் யாருக்கு தெரியுதோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இதுல நமக்கு வந்து சொல்றாரு. சோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவான் தான் ரொம்ப பிரியமா இருக்காரு. ஏன்னா அவங்க எந்த பிசினஸும் பகவானோட அங்க பண்ணலாம். நம்ம வந்து கேட்கலாம், கிருஷ்ணா எனக்கு இதை கொடு, நம்ம எங்கேயோ போய் யாருக்கு இது ஏதோ கேட்கறதுக்கும் வைக்கிறதுக்கும் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுறதுக்கும் பகவான் கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு இதை கொடு அதை கொடு, நம்ம அப்பாட்ட கேட்காம வேற யார்கிட்ட நம்ம கேட்க போறோம்? டெஃபினட்டா கேட்கலாம். பட் அதையும் மீறி நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு பகவான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ நம்ம அதுக்காக எஃபர்ட் போட வேண்டாம். இதை கேட்டு நம்ம அதை வந்து இவ்வளவு நான் கேட்டனே அப்புறம் கிருஷ்ணா பண்ணல, சோ அந்த ஒரு எஃபர்ட்டை போட்டு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நமக்கு எது நல்லதோ, எப்படி குழந்தைக்கு எது நல்லதுன்னு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அதை செய்யறாங்களோ அதே மாதிரி இங்க வந்து பகவான் அதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இங்க சொல்றாங்க. சோ இதுதான் வந்து இதோட கன்க்ளூஷன். சோ அந்த ஞானம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரு மெஷின் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு விரக்தியாகி நம்ம அந்த விஷயத்த செய்யாம நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் இதான் இதோட கன்க்ளூஷன். நம்ம வந்து பாகவதம் கதைக்குள்ள நம்ம வந்து போலாம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாத் பகவதே உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேத் கிரிம் யத்ர பாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சத்ரஜித் சததன்வன் இப்படின்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸை வந்து பார்க்க போறோம். சோ இவங்க ரெண்டு பேரையுமே வந்து இந்த இதுல வந்து அவங்கள வதம் பண்றாங்க. சோ அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நேத்தோட கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாமந்தக மணியை பத்தி நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த ஷாமந்தக மணிக்காக என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அக்ரூரர் வந்து வராரு, ஹஸ்தினாபுரம் போயிட்டு வந்து வராரு. அதாவது பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க, குந்தி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள போய் அங்க பார்த்துட்டு வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க வந்து சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? கிருஷ்ணருக்கும் பலராமர்கிட்டையும் சொல்றாரு. அங்க நான் போயிருந்தேன், அவங்க வந்து பாண்டவர்களும் குந்தி தேவியும் வந்து அந்த அரக்கு மாளிகையில வந்து எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க, அவங்க வந்து உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் தெரிஞ்ச உடனே அக்ரூர் வந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னு ஆப்வியஸ்லி கிருஷ்ணருக்கு தெரியும் அவங்க பாண்டவர்கள் நல்லாதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது யாரோட ப்ரொடெக்ஷன்ல? பகவானோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறாங்க. சோ அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இவர் கிரகஸ்தாசிரமம், ஒரு கிரகஸ்தனா அவர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பகவான் இங்க நடந்து காட்டுறாரு. சோ பகவான் என்ன பண்றாருன்னா அவரும் பலராமருமா கிளம்பி போறாங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. ஹஸ்தினாபுரத்துக்கு போய் துரோணர், வித்துரர், காந்தாரி, திருதராஷ்டிரர் எல்லாரையுமே பாக்குறாங்க. ஏன்னா குந்தி அம்மாவோட ஃபேமிலியில அவங்க. சோ அவங்க எல்லாருக்கும் போய் நான் வந்து இப்படி ஆயிடுச்சா, ஓகே நம்ம வந்து அந்த ஒரு சப்போர்ட், ஒரு ஃபேமிலியா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்லதுலையும் கெட்டதுலையும் மாத்தி மாத்தி நம்ம சப்போர்ட் பண்றதா இட்ஸ் அ ஃபேமிலி. சோ அப்படி வந்து இவங்க போய் கிருஷ்ணரும் பலராமரும் அங்க போறாங்க. போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. சரி ஓகே பாத்துக்கலாம், இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் எல்லாம் சொல்றாங்க. சோ கிருஷ்ணரும் பலராமரும் இங்க இல்லாத நேரத்துல வந்து இங்க என்ன நடக்குது துவாரகையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்ரஜித் அதாவது கிருஷ்ணரோட மாமனார், இவர் வந்து ஷாமந்தக மணியை வந்து அவர் ரொம்ப அப்சஸ்டா இருக்காரு. சோ அவர் வந்து அந்த ஷாமந்தக மணியை அவர் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இதுக்கு இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு, அதாவது இந்த
கிருஷ்ணருக்கு சத்யபாமாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சததன்வன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த சத்ரஜித் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாரு, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன், டெஃபினட்டா உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து இந்த சத்ரஜித் வந்து சொல்லியிருப்பாரு. சோ எல்லாருமே சத்திரியர்கள்ல, சோ அவங்க வந்து எப்படியாவது போட்டி போட்டு சண்டை போட்டு நம்ம எப்படியாவது நம்மளோட இதை வந்து நிலைநாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க, போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணர் அதுல ஜெயிச்சிடுறாரு. சத்யபாமாவையும் இந்த ஷாமந்தக மணியையும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனா சத்யபாமாவை கொடுத்துடுறாரு சத்ரஜித். ஆனா அவருக்கு அந்த ஷாமந்தக மணியை கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு திருப்தி இல்ல. வேற வழி இல்ல, நான் கொடுக்கணும்னு சொன்னனே அப்படிங்கறதுனால கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இவர் வராரு. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து இது தெரியுது. நான் இப்போ இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்ம மனசுல இருக்கிறார்ல, நல்லதோ கெட்டதோ கிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்துல இருக்கிறார். சோ இவரோட எண்ணம் என்னன்னு கிருஷ்ணருக்கு தெரியுது. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா சத்ரஜித்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓகே ஓகே ஓகே, நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உனக்கு நான் தரேன்னு சொன்னேன், நீ ஏன் வாலண்டியரா வந்து எனக்கு தர வேணாம்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து எடுத்துக்கிறாரு. இது எல்லாருமே வந்து ஒரு ஆளுக்கு தெரியுது. அவர் யாரு அப்படின்னா சததன்வன். இந்த சததன்வன் வந்து சத்யபாமாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ஷாமந்தக மணியையும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்த ஒரு ஆளு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்த, அதாவது இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் வந்து அப்படியே வந்து சிம்ம சொப்பனமா இருக்காங்க எல்லாருக்குமே, எல்லா ராஜாக்களுக்குமே. அப்ப இவங்க 2 பேருமே இன்னைக்கு இங்க இல்ல. அப்ப நம்ம இந்த இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது வந்து அந்த ஷாமந்தக மணியை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சததன்வன் வந்து என்ன பண்றாருன்னா பிளான் பண்றாரு. ஏன்னா கிருஷ்ணரும் பலராமர் இருந்தா கண்டிப்பா என்ன உயிரோட விட மாட்டாங்க, அவங்கதான் இல்லையே, அப்ப நம்ம அதை எப்படியாவது அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை வந்து யூஸ் பண்ணிக்க அவர் வந்து முயற்சி பண்றாரு. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சததன்வனுக்கு சப்போர்ட் பண்ணி சததன்வனுக்கு அகெயின்ஸ்டா நிறைய ராஜாக்கள் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நிறைய அரசர்கள் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல சததன்வனுக்கு 2 பேர் சப்போர்ட் பண்றாங்க. இந்த துவாரகையில இருந்து கிருஷ்ணரோட மாமா அக்ரூரரும் கிருத்தவர்மனும். இந்த 2 பேரும் யாரு அப்படின்னா பகவானோட பக்தர்கள். இவங்க 2 பேரும் எதுக்காக சததன்வனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, சததன்வனோட எபிலிட்டி என்னன்னு இவங்க 2 பேருக்கும் தெரியும். இவரால இவ்வளவு தூரம் சண்டை போட முடியும், இவன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங், இவரால இவ்வளவு பண்ண முடியும், வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரூரருக்கும் கிருத்தவர்மனுக்கும் தெரியும். சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் கிருஷ்ணருக்கு சொந்தமானது இல்ல இது, என் கிருஷ்ணர் வந்து இந்த போர்ல வந்து ஜெயிச்சிருக்காரு, சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க, ஆனா ஷாமந்தக மணி என் கிருஷ்ணரால அலங்கரிக்கணும் அது, ஆனா இது இவங்க கையில இருக்கு, என் கிருஷ்ணருக்கு எப்படி இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படியாவது இந்த சத்ரஜித் கிட்ட இருந்து, சத்ரஜித் வந்து கிருஷ்ணரோட மாமனார், சோ அப்ப நம்ம அவர்கிட்ட சண்டை போட போனோம் அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணருக்கு அகைன்ஸ்டா நம்ம பண்ற மாதிரி ஆயிரும், அது என் கிருஷ்ணருக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வந்துரும். சோ நம்ம சததன்வன் கிட்ட இருந்து அதை ஈஸியா வாங்கிடலாம். அப்போ சததன்வனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி இதை வந்து நம்ம அபகரிச்சுக்கலாம், எடுத்துட்டு வந்து நம்ம கிருஷ்ணருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், கொடுத்துடலாம், அது என் கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணட்டும், கிருஷ்ணர் அலங்கரிக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன். சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சததன்வனுக்கு ஃபேவரபிளா இருக்காங்க. அப்போ இங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் சததன்வனை வந்து அப்படியே வந்து இந்த இதை வந்து நோக்கி கூட்டிட்டு போறாங்க. அதாவது எப்படியா ஷாமந்தக மணியை இவன் எடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுதுன்னா, இந்த சததன்வன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற சத்ரஜித்தை போய் வெட்டி கொன்னுடுறாரு. வெட்டி கொன்னுட்டு அந்த ஷாமந்தக மணியை எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ அரண்மனையே வந்து அதிருது, அலறாங்க, கத்தி கதறாங்க. ஏன்னா அவங்க ராஜா வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வருத்தம், அழுக, அந்த ஓலம், இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ சத்யபாமா அவங்க பொண்ணு வந்து வராங்க. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க அப்பா வந்து இப்படி வெட்டி கொன்னுட்டானே சததன்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்து நம்ம இன்னைக்கு நான் எந்த காரியமும் நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டாம், கிருஷ்ணர் வரட்டும், கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறமா தான் எதனாலும் பண்ணணும், பட் கிருஷ்ணருக்கு யாராவது தகவல் சொல்லணுமே, நானே போறேன், நானே போய் கிருஷ்ணரை சொல்லி எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டாங்க, கிருஷ்ணரோட மாமனாரை இப்படி பண்ணிட்டாங்க, சோ கிருஷ்ணர் வந்து நியாயம் கேட்டே ஆகணும், இந்த சததன்வன் அவன் கிருஷ்ணர் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமா வந்து கிளம்பி போறாங்க. ஹஸ்தினாபுரத்துல போய் பகவான் கிட்ட சொல்றாங்க சத்யபாமா, எங்க அப்பாவை இந்த மாதிரி சததன்வன் பண்ணிட்டாங்க, நீங்க தான் வந்து ஏதாவது எனக்கு தர்மம் என்னவோ அதை நீங்க எனக்கு பண்ணணும், அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை எப்படியாவது அந்த பொண்ணு அவங்க எங்க அப்பாவுக்கு அவன் இது பண்ணதுக்கு பழி தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சத்யபாமா வந்து சொல்றாங்க.
சோ இந்த இடத்துல வந்து வைஃப் இந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது கிருஷ்ணரால வந்து அந்த ஆன்மீக விஷயங்களை வந்து டக்குன்னு எதுவுமே சொல்ல முடியல. சோ பகவான் வந்து அப்படியா மாமனாரை இது பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் வந்து அழுது இதெல்லாம் பண்றாரு, இவங்களை கன்சோல் பண்றாரு. சரி ஓகே நான் வரேன், நம்ம பாத்துக்கலாம், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பா அவர் வந்து கன்சோல் பண்றாரு. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அவரு ஒரு ஆதர்ஷ கிரகஸ்தனா, ஒரு ஹஸ்பண்டா வந்து எப்படி எப்படி வந்து ஒரு ஒய்ஃபுக்கு இருக்கணுமோ அது மாதிரி எல்லாம் அவர் இருக்காரு. சோ அவரும் அல்றாரு இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவான் வந்து நம்மள மாதிரி அவரும் வந்து இந்த துக்கம் சந்தோஷம் இதுக்கு உட்பட்டவரான அவர் கிடையாது. பட் அவர் நமக்கு காமிக்கிறாரு, அவர் செயல் மூலியமா நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நம்ம இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு அவர் நமக்கு வந்து காமிக்கிறார் பகவான். சோ சத்யபாமா சொன்ன உடனே பகவான் வந்து சொல்றாரு, நான் அப்போ பலராமர் கிட்ட சொல்றாரு, நான் அப்போ சத்யபாமாவோட கிளம்புறேன் துவாரகாக்கு, ஏன்னா துவாரகால வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கும் போது பலராமர் என்ன பண்றாருன்னா, நான் வந்து மிதிலா நகரம் போய் ஜனக மகாராஜாவோட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வரேன், அவர் என்ன ரொம்ப நாளா வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ பலராமர் கிளம்பி மிதிலா நகரம் போறாரு. சோ மிதிலா நகரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பலராமரும் ஜனக மகாராஜாவும் அங்க இருக்கும்போது துரியோதனோட மகன் வந்து அங்க பலராமர் கிட்ட அந்த கதைய வச்சு எப்படி போர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதை வந்து கத்துக்கிறாங்க. இங்க துவாரகாக்கு கிருஷ்ணர் வந்து ரீச் ஆயாச்சு. இங்க வந்து ரீச் ஆகும்போது கிருஷ்ணர் வந்துட்டாரு, கிருஷ்ணர் வந்து துவாரகாக்குள்ள என்டர் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சததன்வன் என்ன பண்றாருன்னா கிளம்புறாரு. சததன்வன் வந்து 400 மைல் கண்டினியூஸா ஓடக்கூடிய ஒரு குதிரையை எடுத்துட்டு கிளம்புறாரு. சோ இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணரும் அவரை துரத்தி போறாரு. அவரை துரத்தி போகும்போது இந்த குதிரை வந்து 400 மைல் தாண்டி போகும்போது அந்த மிதிலா நகரத்துல வச்சு இந்த குதிரை வந்து கீழே விழுந்துருது. சததன்வன் வந்து அதை தப்பிச்சு போறாரு. சோ அப்போ தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்ட எதுவுமே இல்ல, யுத்தம் பண்றதுக்கு எந்த வெப்பன்ஸுமே இல்ல. அப்ப வந்து நம்மளோட ஆப்போனன்ட் வந்து அந்த நிராயுதபாணியா நிக்கிறாங்க, அதாவது எந்த ஆயுதங்களும் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஆயுதத்தை வச்சு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதால கிருஷ்ணரும் வந்து அவரோட தேர்ல இருந்து இறங்குறாரு. எந்த ஆயுதங்களும் இல்லாம அவர் வந்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டு சததன்வனை கொல்றாங்க. அப்போ பலராமரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு, இங்க வந்து கொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சததன்வன் கிட்ட அந்த சாமந்த கமணி இல்ல. அப்போ கிருஷ்ணருக்கு தெரியுது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் கிட்ட இல்ல, இவன் பண்ண அநியாயங்களுக்காக தான் இவன் வந்து இப்ப இங்க தண்டிக்கப்பட்டானே தவிர இவன் கிட்ட வந்து அந்த சாமந்த கமணி இல்ல. சோ அப்ப அது யாரு கிட்ட இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அக்ரூரர் கிட்ட இருக்கு. இந்த சததன்வன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்துட்டாரு, கண்டிப்பா என்ன வந்து கொல்லாம விட மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து பெரிய அயோக்கியன், நான் அவ்வளோ அநியாயம் பண்ணியாச்சு, அவ்வளவு தப்புகளையும் நான் பண்ணிருக்கேன், அப்ப கண்டிப்பா பகவான் என்ன விடமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்ரூரர் கிட்ட அதை கொடுத்துட்டு வருவாங்க. சோ இப்ப இந்த சாமந்த கமணி யாருகிட்ட இருக்கு? அக்ரூரர் கிட்ட இருக்கு. சோ அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணரும் பலராமரும் வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு அக்ரூரர் கிட்ட, நல்லா இருக்கீங்களா, நீங்க நான் இவ்வளவு நாள் உங்களை பிரிஞ்சு இருந்திருக்கேன், நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்காக வராரு. கிருஷ்ணர் இதை பேசும்போது கிருஷ்ணர் இதை வந்தோடனே இவரு யாரு நம்ம அக்ரூரர் வந்து கிளம்பிடுறாரு, ஊரை விட்டே கிளம்பி போயிடுறாரு. கிருஷ்ணர் வந்து அப்ரோச் பண்ணி இதை வரும்போதே அவர் கிளம்பிடுறாரு. சோ அவர் கிளம்பின உடனே மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அக்ரூரரோட அப்பா அவங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி அவர் வந்து ஊர்ல இல்லாத டைம்ல வந்து மழை இல்ல, பூமியே வந்து வறண்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது. எங்க அப்படின்னா காசில வந்து மழை இல்லாம மக்களும் தண்ணி இல்லாம ரொம்ப பஞ்சமாயி வறண்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப வந்து ஒரு ஜோசியம் பாக்குறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காசிராஜன் கிட்ட உன் மகளை வந்து நீ காண்டினி தேசத்தோட அரசர், அதாவது அக்ரூரரோட அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடு. சோ அப்ப வந்து அவர் அப்பா இல்ல, ஹி வாஸ் வெரி யங், அந்த மாதிரி ரொம்ப பையன். சோ அவங்களுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் போது இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. காசி தேசத்துல வந்து எல்லாமே வந்து நல்ல செழிப்பா நல்லபடியா நார்மலா மாறிடுது, மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ ஒரு டைம்ல வந்து இவங்களுக்கு என்னன்னா, அக்ரூரர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அக்ரூரர் வந்து அப்ப நம்ம நாடை விட்டு இப்ப ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொன்னா நான் ஊரும் வந்து பஞ்சம் பட்னின்னு ரொம்ப கஷ்டப்படுவோமே. சோ அக்ரூரர் வந்து அவர் இருக்கிறதுனாலதான் வந்து எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த ஸ்லோகத்துல பார்த்தது மாதிரி
ஒரு ஒர்ஷிப்பை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணணும், சென்டிமெண்டலா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதை வந்து இங்க வந்து அவங்க காமிக்கிறாங்க. சோ அவங்க செஞ்சாங்க. நான் அது ஏன் எதுக்கு என்ன அப்படின்னே யோசிக்கிறது இல்லை. இப்ப நான் வந்து மிரரை திருப்பினா ஆட்டோ ஓடும், மிரரை லெஃப்ட்ல திருப்பினா ஆட்டோ ஓடாது, ரைட்ல திருப்பினா தான் ஆட்டோ ஓடும். இது அந்த ஒரு சூப்பர்சிஷியஸா அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இதுல வந்து நம்ம காமிக்கிறாங்க. சோ மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ராஜா வந்து மக்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்களோட பிரதிநிதி, மக்களோட நல்லது கெட்டது. சோ அவங்க மக்கள் எல்லாம் இப்படி அழுது புலம்பி ரொம்ப இது பண்றாங்கன்னு சொல்லும்போது மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அக்ரூரரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உக்ரசேனர் வந்து சொல்றாரு கிருஷ்ணர் கிட்ட. சோ அப்ப கிருஷ்ணர் வந்து தூது அனுப்பணும்னா அக்ரூரர், நான் வரவா, உங்களை வந்து கூட்டிட்டு வரவான்னு கிருஷ்ணர் கேட்கவும், இல்ல நானே வரேன், கிருஷ்ணர் எனக்காக இவ்வளவு இது பண்ண எஃபர்ட் போட்டு இங்க எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரர் கிளம்பி வராரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து பேசுறாரு. நீங்க எதுக்காக பயந்து போகணும், நீங்க இங்க வந்து பக்தனாச்சே, நீங்க எதுக்காக இதுல வந்து இந்த சூழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நீங்க எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்றது மாதிரி இருந்துச்சு, எதுக்காக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எனக்கு தெரியும் அந்த சாமந்தக மணி உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த சாமந்தக மணி யாருக்கிட்ட இருக்கோ அது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்னா 9 மவுண்ட் வந்து தங்கத்தை வந்து அது கொடுக்குமா. சோ இப்ப நமக்கு கொஞ்சம் நஞ்ச தங்கம் இருந்தாலும் நம்ம அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம செல்வத்தை நம்ம பெருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பினான்சியல் திங்கிங் வரும். ஆனா இங்க அக்ரூரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதை வந்து யாகம் வளர்க்கறதுக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்கும் இந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்றாரு. அப்ப அதை வச்சு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு, அது உங்ககிட்டதான் இருக்கு, ஏன்னா இவ்வளவு சில நாட்களா உங்ககிட்ட இவ்வளவு தங்கம் வந்திருக்கு, அந்த தங்கத்தை நீங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த சாமந்தக மணி வந்து சத்ரஜித்தோட அந்த ஹேர்லூம் அவங்க பரம்பரையில அது வந்திருக்கு. சோ அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, அவரு வந்து ஆப்வியஸ்லி அவருக்கு மகன் கிடையாது, அவங்களுக்கு ஒரே மகள் சத்யபாமா. சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி விவாகம் பண்ணிருக்கிறது நானு, எனக்கு கொடுக்கணும். ஆனா அவருக்கு அதுக்கு மனசு இல்ல. அவர் என்ன நினைச்சிருந்தாரு சத்ரஜித்னா, சத்யபாமாக்கு பிறக்கிற அந்த ஆண் வாரிசு, அந்த குழந்தைக்கு நான் அதை கொடுக்கணும்னு சத்ரஜித் நினைச்சிருந்தாரு. சோ அக்ரூரர், மாமா நீங்க இதை வச்சுக்கோங்க, சத்யபாமாக்கு, ஏன்னா சத்யபாமா அப்ப கன்சீவா இருக்கிறாங்க, குழந்தையோட இருக்கிறாங்க, சத்யபாமாக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தால், எல்லா தகுதியும் இருந்தால் உங்ககிட்ட அவங்க வந்து போர் பண்ணியோ இல்ல எந்த அவங்க ஞானத்திலேயோ எதை பண்ணியாவது உங்ககிட்ட இருந்து அதை வந்து முறைப்படி வாங்கிக்கட்டும். இப்போ இந்த சாமந்தக மணியை வந்து வச்சுக்கிறது வந்து தகுதி உள்ளவர் நீங்க தான், வச்சுக்கோங்க. ஆனா உங்ககிட்டதான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி எங்க எல்லாரும் முன்னாடியும் காமிச்சிருங்க. ஏன்னா அது உங்ககிட்டதான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், சததன்வன் கிட்ட இல்ல. அப்ப அது யார்கிட்ட இருக்குதுன்னு மக்களுக்கும் மந்திரிகளுக்கும் ராஜாக்கும் ஒரு சந்தேகம் வந்தாச்சு. அது உங்ககிட்டதான் இருக்கு. இப்ப நம்மள வந்து அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்மள ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்ப கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, நீங்க உங்ககிட்டதான் இருக்குதுன்னு சொல்லி இதை காமிங்க அப்படின்னு சொன்னோன்னா அக்ரூரர் வந்து அதை காமிக்கிறாரு. கிருஷ்ணர் கிட்ட அவர் திருப்பியும் கொடுக்குறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றாரு, வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே சேஃபா வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து அதை வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணர் நினைச்சிருந்தா அந்த சாமந்தக மணி அவர் எடுத்துட்டு போயிருக்கலாம், ஏன்னா ஆண் வாரிசு இல்ல. அப்ப கிருஷ்ணருக்கு அது வந்து லாஃபுல்லா கிருஷ்ணரோடது. ஆனா கிருஷ்ணர் வந்து அதை எடுத்துட்டு போகல, அபகரிச்சுக்கணும் அதை வந்து அவர் நினைக்கல. ஏன்னா சத்ரஜித்துக்கு வந்து அதை கிருஷ்ணருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் மகளுக்கு அதை சீதனமா கொடுக்கறதுக்காக தான் கொடுக்கணும்னு நினைச்சாரே தவிர ஹோல் ஹார்ட்டடா அவர் வந்து கிருஷ்ணருக்கு அதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி நம்ம செய்யற பாவ புண்ணிய கர்மங்களுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம பண்ற பக்திக்கு ஏத்த மாதிரியும் வந்து கிருஷ்ணர் வந்து நமக்கு அதை ரெசிப்ரோகேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து அக்ரூரர் இல்லாதனால இங்க மழை பெய்யல. ஆப்வியஸ்லி அவர் வந்து பக்தன் இல்ல, பக்தன் இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா நிறைய வந்து அபசகுனங்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து மழை இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் இவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க மக்கள் அது ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பண்ணாங்க அதனால நான் பண்றேன். அந்த பூனைக்குட்டி மாதிரி அவர் வச்சிருந்தாரு அதனால நானும் பூனைக்குட்டியை வச்சிருக்கிறேன். சோ அந்த மாதிரி இல்லாம எதுக்காக அதை செஞ்சாங்க, அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணும்போது அந்த லவ் நமக்கு வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த கதையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாமந்தக மணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை கேட்கிறவங்களும் சரி, அதை சொல்றவங்களும் சரி, இல்ல இந்த கதையை நினைவுல வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்றவங்களும் சரி, இவங்களுக்கு வந்து எந்த விதமான அவப்பெயரும் இல்லாம ரொம்ப அமைதியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த கதையில வந்து நமக்கு பகவானோட அத்தனை விஷயங்களுக்கு வந்து நம்ம இதுல வந்து பாக்குறோம்.
ஸோ பகவான் வந்து நமக்கு எந்த அவப்பெயரும் வராம நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரே ஒரு டவுட் மட்டும், சந்தேகம் மட்டும். இந்த அவரு சொல்லுங்க. இவரை துரத்திட்டு போகும்போது அவரு நிராயுதபாணி ஆயிட்டு அவர்கிட்ட சாமந்தகம் பண்ணிடலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அக்ரூர்கிட்ட தான் இருக்குன்னு பார்க்க வரும்போது கிருஷ்ணர் மட்டும் தானே வருவாரு. நீங்க வந்து கிருஷ்ணர் பலராமன் சேர்ந்து வருவாரு சொன்னீங்க. இல்ல கிருஷ்ணர் மட்டும், ஏன்னா பலராமன் அங்கதானே இருக்காரு. அவரு மிथिला துரியோதனனுக்கு நகரத்துல இருக்காங்க. ஆமா ஆமா. எஸ் அப்ப பிரபு. கிருஷ்ணர் மட்டும் தான் திரும்பி வருவாரு, கரெக்டா? ஆமா ஏன்னா ஆமா. நீங்க கிருஷ்ணர் பலராமன் சேர்ந்து வருவாருன்னு நீங்க சாரி பிரபு. சாரி கேள்வி சாரி கேட்டு சாரி. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கேட்டு அச்சோ இல்ல பிரபு, கரெக்ட் தான் தெரிஞ்சுக்கிறேன் கரெக்ட். கேக்குறேன். பலராமர் வந்து ஒருத்தர் மிथिलाல தானே, தான் ஏன்னா இவரது கிருஷ்ணர் தான் துரத்திட்டு வராரு. அவர்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சோடனே கிருஷ்ணர் தான் திரும்பி ரிட்டர்ன் அக்ரூரை பார்க்க போறாரு. அப்படித்தானே மாதாஜி? ஆமா. எஸ் பிரபு. எஸ் பிரபு. எஸ். பலராம் அங்கதான் இருக்காரு. அவர் துரியோதனுக்கு அந்த ஆமா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா. துரியோதனனோட மகனுக்கு வந்து அந்த கதா யுத்தத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக கேட்டேன்னா, நான் ஸ்லைடு ஜென்ரேட் பண்ணும்போது நோட்ஸ் வந்து 2 பேர் வருவாங்கன்னு சொல்லிரும். அப்ப நான் தப்பான நோட்ஸும் கொடுத்துடக்கூடாது. அதை தெளிவுபடுத்திக்க தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. எஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்யூ. வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? பாயிண்ட்ஸோ இல்லைன்னா கேள்விகளோ? இப்ப மேக்சிமம் கிளாஸஸ் வந்து அது எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வெறும் பகவத்கீதை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பாகவதம் சேர்த்து பாக்குறோம். ஆனா அந்த ஸ்டோரியும் அந்த ஸ்லோகமும் கரெக்டா மேட்ச் ஆகி வருது மாதாஜி. அதுவே ஒரு, எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. சில சமயம் யோசிப்பேன், எப்படி கரெக்டா நம்ம எடுத்திருக்காங்க, குருஜி எடுத்திருக்காங்க. அந்த 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 ஏன்னா நிறைய கண்டங்கள் இருக்கு. பாகவதம்ன்றது எத்தனையோ காண்டங்கள் இருக்கு. பட் இப்ப கரெக்டா இந்த இடத்துல வந்து இதை மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போகும்போது அந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கதைகள் அமையும் போது இட்ஸ் ரியலி கிரேட் மாதாஜி. டெஃபினட்டா பிரபு. டெஃபினட்டா. அதுக்கேத்தது நம்ம ஃபர்ஸ்ட் தனியா தெரியல எதுக்குன்னு பிரபு. சொல்லாம இதுல இருந்து எடுத்து சொல்ற மாதிரியே இருக்கு. அது சூப்பரா இருக்கு உண்மையிலே. டெய்லி கிளாஸஸ் நல்லா கவனிக்கிறேன். ரெண்டுமே கரெக்டா கோர்வையாவே போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அது இந்த இடத்துல எடுத்து செய்யணும்னு பகவான் நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தனித்தனியா தெரிஞ்சுக்கின்றது வேற, ஒரே நேரத்தில் 2 தெரிஞ்சுக்கின்றது ஒரு பெரிய கொடுப்பனைன்ற மாதிரி சொல்லும். தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாதாஜி. உண்மையிலே அது டெய்லி நீங்க சொல்லும்போது அதுல இருந்து வரதான் இதையும் மேட்ச் பண்றீங்க. ஒவ்வொரு மாதாஜி, ஒவ்வொரு குருஜி, ஒவ்வொரு டீச்சர் கிளாஸ் எடுக்க போகும்போது கரெக்டா சொல்றாங்க. இன்னைக்கு ஸ்லோகத்துல சொன்னதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் மாதாஜி. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இல்ல, வேற பாயிண்ட் ஷேர் பண்ணலன்னா ரீகேப் பார்க்கலாங்களா? ஷோர் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ரீகேப் வந்துட்டு ஒரே நிமிஷம். ஐஸ்வர்யா மாதாஜி இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி, ஆன் பண்ண முடியல. சாரி மாதாஜி. சொல்லவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கேக்குதா கிருஷ்ணா மாதாஜி? மாதாஜி. கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. கேக்குது. சாரி மாதாஜி, வீடியோ ஆன் பண்ண முடியல மாதாஜி. சாரி மாதாஜி. கொஞ்சம் சரி மாதாஜி. பையன் தூங்கிட்டு இருக்கான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி. எனக்கு திரும்ப அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லா மாதாஜிக்கும் பிரபுஜிக்கும் வணக்கம், என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து மாதாஜி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஞானத்தோட இம்பார்ட்டன்ட பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஞானம் வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு பக்தியிலையும் சரி, இந்த ஒரு வாழ்க்கையிலையும் சரி எவ்வளவு ஞானம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு போறோம்னா அந்த காரை பத்தி ஞானம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்படி அந்த நாலேஜ் இல்லைன்னா அந்த டிராவலே வந்து ஸ்பாயில் ஆகும். அதே மாதிரி பக்தியில வந்து ஞானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதாஜி வந்து சொல்லியிருந்தாங்க. சாணக்கியர் வந்து ஞானத்தை எதோட ஒப்பிடுறாங்கன்னா தீப ஒளியோட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எப்படின்னா ஒரு இருட்டுக்கு எப்படி வந்து அந்த ஒளி வந்து வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரி ஞானம் இருக்கையில நம்மளுக்கு வந்து அந்த வெளிச்சம் மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப வந்து அதே மாதிரி பக்தியில வந்து ஞானம்னா என்ன அப்படின்னா, ஆன்மீக ஞானம்னா என்னன்னா, நான் ஆத்மா, நான் பகவானோட சேவகன், பகவானுக்கு தொண்டு செய்யறதா என்னோட வந்து இந்த பிறவியை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த அந்த ஞானம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, சென்டிமெண்டலா ஒர்க்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் இதை பண்ணனா பகவான் எனக்கு இது பண்ணணும், எனக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க. அவங்களோட பக்தி வந்து
முழுமை பெறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ஏன்னா இது ஒரு ஜெயிலு, இது வந்து ஒரு சம்சார கடல்ல வந்து நான் தப்பிச்சு வரதான் என்னோட இது. நான் வந்து இந்த ஜென்ம வித்து ஜரா வியாதியில இருந்து நான் துன்பப்பட தான் போறேன். சோ இதுல இருந்து பகவான் வந்து என்னோட வந்து துன்பத்தை வந்து குறைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பாங்க. குளிர்காலம் வெயில் காலம் எப்படி வருதோ மாறி மாறி வருதோ அதே மாதிரி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதுல இருந்து நம்ம பொறுத்து கொள்ளணும் தான் கிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காரே தவிர உனக்கு ஒரேடியா குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைப்பேன் அப்படின்னு வந்து பகவான் சொல்லியிருக்காரு. அதான் மாதாஜியும் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு தூய்மையான பக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து பகவான் வந்து குறைப்பாரு அப்படிங்கிற ஒரு ஞானத்தோட இருப்பான். அவன் வந்து இந்த சென்டிமெண்டலா ஒர்க்ஷிப் வந்து பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சென்டிமெண்டல் ஒர்க்ஷிப்க்கு வந்து மாதாஜி வந்து பூனைக்குட்டி எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நிறைய எக்ஸாம்பிள் வந்து மாதாஜி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சென்டிமெண்டலா வந்து ஒர்க்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் எப்படின்னா மாங்காய் மாதிரி இருக்காங்க. பக்தர்களோட சங்கம் கிடைக்கும் போது அந்த மாங்காய் வந்து கனி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு தூய பக்தனோட அசோசியேஷன் கிடைக்கல அந்த பக்தன் வந்து எவ்வளவு வந்து கனியா மாறுறான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து அன்போட அந்த ஞானத்தோட நம்ம வந்து ஒர்க்ஷிப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த ஞானம் கிடைக்கல. அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவனுக்கும் நான் பிரியமானவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து கங்கை நதி எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவங்களோட பகவானோட அந்த தண்ணி அது அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. பகவானோட அந்த கால் பாதத்தோட பட்டோன்னா அவங்க எவ்வளவு வந்து பணிவா அவங்க கிட்ட பகவான் வந்து பகவான்கிட்ட சரணடைந்ததை பத்தி அவங்க வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பிரபுபாதர் சொன்னாங்க 72 வயசுல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் அவர் அவ்வளோ ஒரு அந்த அந்த சென்டிமெண்டல் ஒர்க்ஷிப் இல்லாம அவர் அவ்வளோ லவ்வோட அவ்வளோ ஒரு அந்த ஆத்ம ஞானத்தோட அவர் இருந்தனாலதான் அவருக்கு வந்து 72 வயசுல 108 கோயில் வந்து அவரால் கட்ட முடிஞ்சிச்சு. காரணம் அவருக்கு பகவானோட கருணை, குருவோட நம்பிக்கை இருந்தனாலதான் அவரோட இவ்வளோ அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சாங்க. இன்னைக்கு வந்து பகவத்கீதையில என்ன முடிச்சாங்கன்னா தூய பக்தியோட இருக்கணும், இந்த சம்சார கடல்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஞானம் இருக்கிற ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் என்னைய பிடிக்கும், அவனைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இத ஞானத்தை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாகவதம் பத்தி மாதாஜி சொன்னாங்க. அக்ரூர் அதாவது அக்ரூர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வராரு. அரக்கு மாளிகை வந்து எரிஞ்சு போய் இவங்க பாண்டவர்கள் எல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியுது. ஏன்னா அவர் வந்து பகவான்னால அவருக்கு எல்லாமே தெரியுது. சோ கிரகஸ்தரா அவர் வந்து அங்க என்ன எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத அதை காட்டுறதுக்காண்டி நம்மளுக்கு காட்டுறதுக்காண்டி அவர் வந்து ஹஸ்தினாபுரம் போறாரு. அவர் இல்லாத நேரத்துல வந்து இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சத்ரஜித் வந்து சத்யபாமா குடிக்கல, சாமந்த கமனியும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 குடுக்க அவன் மனசுல வந்து ஒரு மாதிரி இதோடதான் இருந்திருக்காரு. ஆனா வந்து இவங்களை கொடுத்துட்டாங்க. யாரா சத்யபாமா கொடுத்துட்டாங்க. சாமந்த கமனியை மட்டும் கொடுக்க அவருக்கு மனசு வரல. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் வந்து இல்ல உங்ககிட்ட இருக்கட்டும் சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஆனா வந்து சத்யபாமா வந்து கிடைக்காத விரக்தியில சாமந்த கமனியாச்சும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து விதவர்மன் வந்து சாமந்த கமனியை வந்து எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவர் வந்து சாமந்த கமனி வந்து சத்திரஜித்தை வந்து வெட்டி கொண்டுட்டு வந்து அதை சமந்த கமனி எடுத்துட்டு வராரு. இவருக்கு சப்போர்ட்டா யார் இருக்காருன்னா விதவர்மன்ல சதாதர்மன் வந்து வெட்டி கொண்டுட்டு சாமந்த கமனி எடுத்துட்டு வந்துறாரு. அப்ப இவர் சதாதர்மனுக்கு வந்து அக்ரூரரும் விதவர்மனும் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா வந்து இது பகவானுக்கு வந்து சேர வேண்டியது சாமந்த கமனி அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல இடத்துல வந்து சதாதர்மனுக்கு வந்து சும்மா வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு பண்றாங்க. கடைசியில வந்து இதை வந்து வெட்டி கொண்டோன்னே இவங்க சத்யபாமா வந்து கிருஷ்ணர்கிட்ட போறாங்க. ஹஸ்தினாபுரத்துல போய் கிருஷ்ணர்கிட்ட போய் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க இப்படி எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு. கொள்ளையில அப்ப வந்து கிரகஸ்தரா வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட இதை வந்து மனைவி கிட்ட எப்படி ஆறுதல் படுத்துறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க மாதாஜி. அதே மாதிரி அந்த நேரம் பார்த்து மிதிலா நகர் வந்து பலராமர் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்தோன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன செய்ய அடுத்து வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா இப்ப சததவனை வந்து கொல்லணும் அப்படின்னா அவன் வந்து இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டா கிருஷ்ணர் வந்து நம்ம வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா குதிரையில போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குதிரை வந்து 400 மைல் கடந்து போறக்கூடிய குதிரையில வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கிருஷ்ணர் வந்து பிடிச்சு வந்து அவரை வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டு கொண்டுதான் அவர்கிட்ட வந்து சாமந்த கமனி இல்லை அப்படின்னு வரையில யாருக்கிட்ட இருக்குன்னா அக்ரூர் கிட்ட இருக்குது. அப்ப அக்ரூர் கிட்ட இருக்கையில இது அவருக்கு தெரிஞ்சு வந்தோன்னே அப்ப அக்ரூர் போயிடாரு. போகையில மக்கள்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அந்த சென்டிமெண்டல் ஒர்க்ஷிப் மாதாஜி சொல்லியிருந்தாங்க எப்படிலாம் ஒர்க்ஷிப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் இருந்தாருன்னா மழை இருக்காது. அவர் அப்பாவோட பாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு. அதை வச்சுட்டு மக்கள் வந்து என்னன்னா இந்த சென்டிமெண்டல் ஒர்க்ஷிப் பண்றதுனால நம்மளுக்கு இங்க மழை இல்லாம போயிடும் அப்படிங்கிற அவங்களோட இதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணோன்னா மன்னர் உக்ரசேனர் வந்து ஆணை போடுறாரு, உத்தரவிடுறாரு.
அப்போ வந்து அக்ரூர் வந்து அங்க வராரு. இல்ல இல்ல நானே வரேன் அப்படி சொல்லிட்டு அக்ரூர் வரையில. அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, அவர்கிட்ட கேக்குறாரு. பகவான் வந்து கேக்குறாரு. அப்போ வந்து இவர்கிட்ட தான் இருக்குன்னு பகவானுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து பகவானே சொல்றாரு, இல்ல எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அக்ரூர் வந்து அந்த வச்சு தப்பா யூஸ் பண்ணல. ஏன்னா அவர் வந்து அதுல வந்து ஒரு நாளைக்கு 9 பவுண்டு தங்கம் வருமா, அதை வச்சு யாகம் வளர்க்கறதுக்காண்டியும் மக்களுக்காண்டியும் தான் அதை வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு. அதனால வந்து எனக்கு இப்ப வேணாம், நீ எப்பனா அதை வந்து எனக்கு கொடுக்கணும்னு வந்து உக்ரசேன சத்ரஜித் வந்து எனக்கு நினைக்கல. சத்யபாமாவோட அப்பா அப்படி நினைக்கல. ஏன்னா சத்யபாமாக்கு ஆண் வாரிசு வரும்போது மட்டும்தான் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு. இப்ப அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க. சோ வந்து அவன் வந்து முறைப்படி உங்ககிட்ட வந்து அவன் வந்து வாங்கிக்குவான், அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதாவது இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி அக்ரூரர் வந்து நிரூபிக்க சொல்றாரு, உங்ககிட்டதான் அந்த வந்து சாமந்த கமணி இருக்குன்னு வந்து என்கிட்ட ஒரு தடவை காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க காமிக்கிறாங்க. காமிச்சோன்னு திரும்ப கொடுக்குறாங்க. இல்ல வேணாம் உங்ககிட்டயே இருக்கட்டும், முறைப்படி வந்து சத்யபாமாவோட பையன் வந்து வாங்கிக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்னன்னா, இந்த கதையை கேட்கிற மூலியமா நம்ம கிட்ட எப்படி வந்து அக்ரூர் கிட்ட இருந்த அவப்பேரு இப்படி நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து குறைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கதையை கேட்கும் போது நம்ம மேல இருக்கிற அவப்பேரும் நம்மளை வந்து கிருஷ்ணர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சென்டிமெண்டலா ஒர்க்ஷிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஞானத்தை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாச்சும் தப்பு இருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. நல்லா சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப ஹரே நல்லா கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம இப்ப கிளாஸை முடிச்சுக்கலாம். வாஞ்சகல்ப சொல்லி முடிச்சுக்கலாம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, नित्य गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण माताजी। हरि बोल। हरे कृष्णा। थैंक यू रसना माताजी, थैंक यू ऐश्वर्या माताजी। हरि बोल। Hare Krishna Mataji. Thank you हरे Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு வந்துட்டு சண்டே இல்லையா, ஸோ நாளைக்கு வந்துட்டு வைகுண்டபதி பிரபு அப்படின்ட்டுன்னு நம்ம ஹரிகீர்த்தன் பிரபுவோட சிக்ஷா குரு. ஸோ அவங்க வந்து நாளைக்கு சண்டே நம்மளோட மத்தியானம் இருக்கிற அந்த ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு வகுப்பு வந்து நாளைக்கு எடுக்கிறாங்க. அதாவது நல்லவங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வந்து ஏன் நடக்குது, அதாவது நம்ம ஏன் வந்துட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற தலைப்புல வந்து நாளைக்கு பிரபு கிளாஸ் எடுக்கிறாங்க. நாளைக்கு சண்டே ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை மிஸ் பண்ணாம நம்ம அந்த கிளாஸ்ல வந்து நம்ம கலந்துப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாம் மாதாஜி. ரெக்கார்டிங் ஓகே, சாரி.